ஹாய் மக்களே, இன்னைக்கு சென்னையோட 382வது தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் சென்னையை பற்றி பல விஷயங்களை டீ கோட் பண்ணி பார்த்ததுல நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்துலையும் லீடிங்கில் முதல்ல இருக்கிறது சென்னையோட மெடிக்கல் ஃபெசிலிட்டி தான். கிட்டத்தட்ட உலக அளவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் டாக்டர்ஸும் சரி, டாப் மோஸ்ட் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு சென்னை மெடிக்கல் ஃபீல்டில் மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் இருக்குன்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, நிறைய பேருடைய ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு சென்னையில் தான் நடக்குது. சென்னையில் மிகப்பெரிய அளவில் சர்ஜரிலாம் பண்ணக்கூடிய அளவுக்கு வேலை கிளாஸ் டாக்டர்ஸ் இன்னைக்கு சென்னை இன்னைக்கு இருக்காங்க. இத்தகைய சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்கு. அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாறிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வரக்கூடிய காலங்களில் இன்னும் சென்னையோட மெடிக்கல் ஃபெசிலிட்டி இன்னும் உச்சத்தோடு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே இந்த மாதிரி மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சென்னை சிட்டியில் இன்னும் எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், மியாட்டா இருக்கலாம், ஸ்டான்லியாக இருக்கலாம், காவேரியாக இருக்கலாம், ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல் சென்னையை ஆட்டி படிச்சுட்டு இருக்கு மெடிக்கல் உலகத்தில். அதே நேரத்தில் உங்களுக்கு சென்னை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் சொல்ல போனோம்னா, வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயங்கரமான நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் நோய்க்குமே சென்னையில் தான் மிகப்பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சென்னையை பற்றி டீ கோட் பண்ணி பார்க்கலாம்.